கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக ஒரு ஆவிக்குரிய போதனை ஒருவர் கொடுக்கிறாருன்னா, கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்ற பார்வை மிக அவசியம். அவர் ஒரு சரியான சாட்சி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தான் அந்த போதனை கொடுக்கிறார் என்பதை கவனிக்கணும். ஆனால் சில நேரங்களில் ஒருவர் நல்லவராக இருக்கிறாரா கெட்டவராக இருக்கிறாரா என்று பார்ப்பதற்கு முன்பு அவருடைய போதனையின் தரத்தை பார்க்கணும். அவருடைய போதனையின் தரம் சரியில்லைன்னா அவர் ஒருவேளை நல்லவராக இருந்தால் கூட அந்த போதனை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதில்லை. என்றால் சில நேரத்தில் நல்லவர்களிடத்திலிருந்தும் கூட அறியாமையினுடைய விளைவாக தவறான காரியங்கள் வரும். அப்போது ஒரு போதகர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாருன்னு உடனே நீங்கள் அவர் போதிக்கிறதெல்லாம் நல்லதுன்னு எடுத்துக்கூடாது. ஏன்னு சொன்னால் நல்லவரும் கூட சில நேரங்களில் அறியாமையினுடைய விளைவாக அநேகர் போதிக்கிறதையோ அநேகர் நம்புகிறதையோ சரி என்று எண்ணிக்கொண்டு அவரும் போதிக்கக்கூடும். எனவே போதனையைத்தான் நீங்கள் பார்க்கணும். முதலாவது போதிக்கிறவரையும் பார்க்கணும். ஆனால் முதலாவது பார்க்க வேண்டிய போதனை, அவர் என்ன போதிக்கிறார். சில நேரங்களில் சரியற்றவர்கள் கூட அதாவது என்ன பண்ணுவாங்க, அதாவது பை மிஸ்டேக் கூட என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல காரியங்களை போதிப்பாங்க. அதுபோன்ற நேரங்களில் அந்த நல்ல போதனையை மட்டும் நம்ம தனியாக கேட்டுக்கிறது நல்லது. அதனால் அவங்கள ஃபாலோ பண்ண போகக்கூடாது. அப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியனா ஒருவருடைய போதனை என்ன. அவர் நல்லவர். சிலர் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் ரொம்ப நல்லவருங்கிறது மேட்டில். இங்கே ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சிங்களா, அந்த டாக்டர் ரொம்ப நல்லவர், ரொம்ப தங்கமானவர். ஆனால் அவர் மருத்துவம் உரிய விதமாக பார்க்க தெரியாது. அதனுடைய விளைவாக இவர் தப்பாக இன்ஜெக்ஷன் போட்டார், தப்பாக மாத்திரை கொடுத்துட்டாருன்னா பேஷண்ட் அவுட் ஆயிடுவோம். அப்போ ஒரு டாக்டர் மிக நல்லவர் என்கிறதை மட்டும் பார்த்து அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பெறக்கூடாது. அவருக்கு உரிய விதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுகிற சக்தி இருக்குது, அதை பார்க்கணும். அப்போது ஒருவருடைய போதனை என்ன, வேதத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா, சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா, இது ஆவிக்கேற்றதாக இருக்கிறதா, இது புதிய ஏற்பாட்டின்படி முரண்படாதாக இருக்குது, அதைத்தான் முதலாவது பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் ஒரு நல்லவர் என்பதை அதை நம்ம வேறு கண்ணோட்டம், அதை ஒரு நல்லவருங்கிற முறையில் நம்ம அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். அதனால் அவர் நல்லவராச்சுதே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட தவறானவர்களுடைய போதனைகளை உபதேசங்களையோ அவர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை நமக்கு போதிக்கக்கூடும். அப்போது யாராக இருந்தாலும் சரி, நல்லவரோ கெட்டவரோ, போதனை என்ன, அது வேதத்துக்கு உட்பட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப நல்லவராக இருந்தாலும் அந்த போதனையை மக்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா, பிறவைய பட்டணத்தார் இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறாரு பைபிளை செக் பண்ணி பார்த்தாங்க. எனவே நமக்கு போதகர் நல்லவராக இருக்கணும். ஆனால் போதகர் நல்லவராக இருக்கிறத விட போதகருடைய போதனை நல்லதாக இருக்கணும். எனவே எப்பொழுதும் நம்ம கேட்கறது சரியானதானா, வேதத்துக்கு உட்பட்டதானா, சத்தியத்துக்கு ஏற்றதானா என்பதை நம்ம தெளிவாக கவனிக்க வேண்டும்.